ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சர்வர்னால் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். சர்வர்னால் மற்ற கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கிளைண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது டேட்டா ஃபைல்ஸ் இல்லை சர்வீஸை கொடுக்குற பெரிய கம்ப்யூட்டர் தான் சர்வர். அது 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். சர்வர்னா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணும். ரெக்வெஸ்ட் வரும்போது அந்த டேட்டாவை மற்ற கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிற கம்ப்யூட்டர் தான் சர்வர். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நீங்கள் க்ரோமில் google.com ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் லேப்டாப் இல்லை மொபைல் தான் கிளைண்ட், ஓகேவா? கூகுளோட கம்ப்யூட்டர் தான் சர்வர். நீங்கள் ரெக்வெஸ்ட் அனுப்புவீங்க, சர்வர் வெப்சைட் டேட்டா அனுப்பும், அப்புறம் வெப்சைடும் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இப்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்டை எடுத்துப்போம். கஸ்டமர் தான் கிளைண்ட், வெயிட்டர் சர்வர், ஃபுட்டு தான் டேட்டா. கஸ்டமர் ஆர்டர் பண்ணுவாங்க, வெயிட்டர் ஃபுட்டை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் கிளைண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பும், சர்வர் டேட்டாவை அனுப்பும். இப்போது டைப்ஸ் ஆஃப் சர்வர் பார்ப்போம். வெப் சர்வர் யூஸ்னு பார்த்தோன்னா வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் கூகுள், அமேசான் வெப்சைட்லாம். செகண்ட் ஃபைல் சர்வர், ஃபைலை ஸ்டோர் பண்ணி நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் காமன் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறது. தேர்ட் ஒன் மெயில் சர்வர். இதோட யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா இமெயிலை சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜிமெயில், அவுட்லுக்லாம். ஃபோர்த் ஒன் டேட்டா பேஸ் சர்வர். இதோட யூசேஜ் டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி அப்புறம் மேனேஜ் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னால் பேங்க் கஸ்டமர் டீட்டெயில்ஸை சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் அப்ளிகேஷன் சர்வர். அப்ளிகேஷன் ரன் பண்ண சப்போர்ட் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் சொல்லலாம். சிக்ஸ்த்து ஒன் டிஎன்எஸ் சர்வர். வெப்சைட் நேமை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் google.com டைப் பண்ணோன்னா அதோடைய ஐபி அட்ரஸை நம்மளுக்கு கொடுக்கும். செவன்த் ஒன் எஃப்டிபி சர்வர். ஃபைலை அப்லோட் அண்டு டவுன்லோட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. எயித் ஒன் பிரிண்ட் சர்வர். ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற பிரிண்டரை மேனேஜ் பண்ணும். அப்புறம் டைப் ஆஃப் ஹோஸ்டிங் சர்வர். ஹோஸ்டிங் சர்வர்னால் வெப்சைட்டோட ஃபைல்ஸு, டேட்டா பேஸு, இமேஜ், வீடியோ எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்டர்நெட்டில் யூசர் அக்சஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற சர்வர் தான் ஹோஸ்டிங் சர்வர். அதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஷேர்டு சர்வர், டெடிகேட்டட் சர்வர். ஷேர்டு சர்வர்னால் ஒரு சர்வரில் நிறையா வெப்சைட்ஸு யூசர்ஸு ஷேர் பண்ணுவாங்க. இதோடைய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு வெப்சைட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் மற்ற வெப்சைட்டும் ஸ்லோ ஆகலாம். சரி, இந்த ஷேர்டு சர்வர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிகினர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பர்சனல் வெப்சைட் ஓனர்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ், ஸ்மால் பிளாக்ஸ் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன யூஸ்னால் காஸ்ட் கம்மி, ஈஸி டு யூஸ். இவங்க எல்லாரும் ஹோஸ்டிகர், ப்ளூ ஹோஸ்ட், கோடாடி மாதிரி ஹோஸ்டிங் கம்பெனிஸ் கிட்ட மந்த்லி அல்லது இயர்லி ரெண்ட்டுக்கு சர்வர் ஸ்பேஸை வாங்குவாங்க. டெடிகேட்டட் சர்வர்னால் ஒரு சர்வர் ஒரே ஒரு கஸ்டமருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய அட்வான்டேஜ் ஹை ஸ்பீட், பெட்டர் செக்யூரிட்டி, ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த டெடிகேட்டட் சர்வர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் கம்பெனிஸ், பேங்க்ஸு, இ-காமர்ஸ் வெப்சைடு பார்த்தோன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸு. அடுத்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கம்பெனிஸ் வித் ஹை வெப்சைட் டிராஃபிக். எதனால இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், பெட்டர் செக்யூரிட்டி கிடைக்கும், ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த ஷேர்டு சர்வருக்கும் டெடிகேட்டட் சர்வருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போமா? ஷேர்டு சர்வர்னால் ஒரு சர்வரில் நிறையா யூசர் வெப்சைட்ஸு ஷேர் பண்ணுவாங்க. டெடிகேட்டட் சர்வரில் ஒரு சர்வர் ஒரே ஒரு யூசர் கம்பெனி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷேர்டு சர்வர் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெடிகேட்டட் சர்வர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். டிராஃபிக் அதிகமாக இருந்தால் அது ஷேர்டு சர்வர். ஸ்பீட் ரொம்ப நல்லா இருக்கும், அது டெடிகேட்டட் சர்வருக்கு. ஷேர்டு சர்வருக்கு செக்யூரிட்டி நார்மலாக தான் கிடைக்கும். டெடிகேட்டட் சர்வருக்கு செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸ்மால் வெப்சைடு யூஸ் பண்ணுறது ஷேர்டு சர்வர் தான். லார்ஜ் வெப்சைட் அண்ட் கம்பெனிஸ்க்கு சூட்டபுளாக இருக்கிறது டெடிகேட்டட் சர்வர். நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர்டு சர்வர்னால் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பலர் ஷேர் பண்ணுவாங்க. டெடிகேட்டட் சர்வர்னால் தனி வீடு அல்லது ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஓனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.